இந்தியா குவாலிஃபை ஆவாங்களா ஆக மாட்டாங்களா, இந்தியா குவாலிஃபை ஆகணும்னா என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அதுக்கப்புறமா நாளைக்கு இந்தியாவோட மேட்சோட ரிவ்யூ பேச போகிறேன். இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச் மஸ்ட் வின் மேட்ச். அது இந்தியா வின் ஆகி ஆகணும். ரெண்டு டீமுக்குமே அது மஸ்ட் வின் மேட்ச். யார் தூக்குறாங்களோ அவங்க செமிஃபைனலுக்கு போக முடியாது. ஸோ நம்ம குரூப் ஒன்னோட பாயிண்ட்ஸ் டேபிளை பார்க்கலாம். அதில் ரெண்டு டீம் டாப்பில் இருக்குது. டாப் ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் இருக்குது. அவங்களோட நெட் ரன் ரேட் +5 இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா டாப் செகண்டில் இருக்காங்க. அவங்களோட நெட் ரன் ரேட் +3. இப்போ இந்தியாவோட நெட் ரன் ரேட் நிறைய உதப்பட்டிருக்குது. இப்போ அவங்க இந்த நெகட்டிவ் நெட் ரன் ரேட்லேருந்து பாசிட்டிவ் ஆக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்? நாளைக்கு அவங்க ஜிம்பாப்வே மேலே மேட்ச் ஆட போகிறாங்க. அது சென்னை சிதம்பரம் ஸ்டேடியமில் நடக்க போகுது. அந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவோட பிளேயிங் லெவல் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 2 சேஞ்சஸ் பார்க்குறேன். ஒன்று, அக்ஷர் பட்டேல் 100% ஆடுவார். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் பிளேஸில் அக்ஷர் பட்டேல் நாளைக்கு 100% ஆடுவார். நெக்ஸ்ட்டு சஞ்சு சாம்சனை இன்க்ளூட் பண்ணுவாங்க அவங்க வந்துட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிங்கு சிங் பிளேஸில் சஞ்சு சாம்சன் வரலாம், இல்லை திலக் வர்மா பிளேஸில் வரலாம். இங்கே நான் பிளேயிங் லெவல் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்க. சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் பிளேஸில் இல்லை திலக் வர்மா பிளேஸில் வரலாம். ஏன் ரிங்கு சிங் பிளேஸ்லனா, ரிங்கு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு கேன்சர்னு அவர் வந்துட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் அட்டென்ட் பண்ணல. அதனால அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சஞ்சு சாம்சன் நாளைக்கு ஆடுற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% சஞ்சு சாம்சன் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். இதுதான் 2 சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். நாளைக்கு இந்தியா வந்துட்டு எப்படி வின் பண்ணணும், எவ்வளோ ரன் மார்ஜினில் அவங்க வின் பண்ணால் அவங்களோட நெட் ரன் ரேட் +0.01 வரும். நான் அதுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த ஸ்க்ரீனு. இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச் சினாரியோ. இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த 0.01 நெட் ரன் ரேட் வரத்துக்கு அவங்க இந்தியா என்ன பண்ணணும்னா 77 ரன்னு மார்ஜினில் வின் பண்ணணும் அகேன்ஸ்ட் ஜிம்பாப்வே. இப்போ சப்போஸ் இந்தியா 200 ரன் அடிக்கிறாங்கன்னா ஜிம்பாப்வே வந்துட்டு 123 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகணும். ஆல் அவுட் ஆனால் தான் இந்தியா 77 ரன் மார்ஜினில் வின் பண்ணுவாங்க. அப்போ இந்தியாவோட நெட் ரன் ரேட் -3லேருந்து -3லேருந்து +0.01 வரும். இப்போ இந்தியா பேட்டிங் செகண்ட் பண்ணாங்கன்னா சேசிங் பண்ணாங்கன்னா இப்போ நாங்கள் போட்டிருங்க பாருங்கள், 101 ரன்னை ஜிம்பாப்வே அடித்தாங்கன்னு நீங்கள் யூகிச்சுக்கோங்க. 101 ரன் அடித்தாங்கன்னா அதை இந்தியா வந்துட்டு 7.1 ஓவர்ஸில் சேஸ் பண்ணணும். அப்படியே 121 ரன்ஸை 8.1 ஓவர்ஸில் சேஸ் பண்ணணும். 141 ரன்ஸை 10 ஓவர்ஸில் சேஸ் பண்ணணும். 161 ரன்ஸ் ஜிம்பாப்வே அடித்தாங்கன்னா 11.3 ஓவர்ஸில் சேஸ் பண்ணணும். 181 ரன் அடித்தாங்கன்னா அதை 12.5 ஓவர்ஸில் இந்தியா சேஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம வின் பண்ண முடியும். இதுக்கப்புறமா என்னன்னா, நான் இன்னொன்று டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. நாளைக்கு வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் மேலே தான் இந்தியா மேட்ச் டிபெண்ட் ஆகும். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணணும் தான் நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணோம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணாங்கன்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் 4 போயிடும். சவுத் ஆஃப்ரிக்கா அடுத்த மேட்ச் அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. அதனால அவங்க 2 பேரோட நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல இருக்கிறதால இன்னும் நெட் ரன் ரேட் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா இந்த மேட்ச் அடுத்த மேட்ச் ஜெயிச்சாலும் என்ன ஆகிடும்னா நம்மளுக்கும் 4 பாயிண்ட்ஸ் தான் வரும். பட் நம்ம குவாலிஃபை ஆக முடியாது, நெட் ரன் ரேட் நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த நாளைக்கு 3 மணிக்கு நடக்கிற மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில், அதுதான் மெயின் மேட்ச். வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச். எனக்கு தெரிஞ்சதுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் இருக்கிற ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 2 டீமோட போட்டியும் வந்துட்டு காம்படிட்டிவாக தான் இருக்கும். யார் வின் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆனால் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ். இந்தியா ஜஸ்ட் வின் ஆனால் போதும் ஜிம்பாப்வே மேலே. அதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் மேலே இன்னொரு மேட்ச் 1ஆம் தேதி நடக்குது.